பீர்க்கங்காயை வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க. ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்துருக்கேங்க. இந்த பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய தோலை நம்ம எடுத்துடலாம். இந்த தோலை நம்ம தனியாக வச்சு சட்னி அரைக்கலாம். அதாவது துவையல் சட்னி இந்த மாதிரி நம்ம செய்யலாம். அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த ரெசிபிக்கு நம்ம தோலோடு சேர்க்க முடியாது, அதனால் தோலை நீக்கிடணும். பீர்க்கங்காய் எல்லாத்தையுமே நான் தோல் சீவி எடுத்துட்டேங்க. ரொம்ப எடுக்காமல் இந்த மாதிரி பச்சை நிறத்தில் இருக்கிற மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. அந்த தோலை வச்சு சட்னி இல்லைனா துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த காயை வந்து நம்ம பொடியாக நறுக்கிக்கணும். காயை நீங்கள் தோல் சீவுறதுக்கு முன்னாடியே கழுவிடுங்க. அதுக்கப்புறமா கழுவுனீங்கன்னா அதில் தண்ணி கோத்துக்கும். எலசாக இருக்கிறதுனால நான் விதை எடுக்கலை. விதை வந்து முத்தலாக இருந்தால் நீங்கள் எடுத்துருங்க. இப்போ இதில் கொஞ்சம் முத்தலாக தான் இருக்குது. இந்த மாதிரி முத்தலாக இருந்தால் இந்த விதைகளை நம்ம நீக்கிடலாம். பாருங்கள், முத்தலாக இருக்குது, அதனால் எடுத்துட்டேன். இதுவே எலசாக இருந்ததுன்னா எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி விதைகளை நீக்கிட்டு இதை வந்து பொடியாக தான் நம்ம நறுக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுட்டு, ரொம்ப பொடிசாக போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது சீக்கிரமாகவே இந்த காய் ஈஸியாக வெந்துடும். அதனால் இந்த கணத்தில் நம்ம நறுக்கிக்கிட்டாலே போகிறோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நறுக்கிக்கலாம். பீர்க்கங்காயை நான் பொடியாக நறுக்கிட்டேங்க. ஆரம்பத்தில் இருந்த காய் மட்டும்தான் முத்தலாக இருந்தது. மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எலசாக இருக்குது. அப்படியே முழுசாக தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி நறுக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த காய்க்கு தேவையான மசாலா சேர்த்து விட்டுக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயோட ஈரப்பதத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம கடலை மாவு சேர்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஈரப்பதத்தை பொறுத்து நம்ம கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கைகளை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், தண்ணி காய் தான் இது. ஆனால் இந்த கோடை காலத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க. இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நிறைஞ்சிருக்குது. ரொம்ப குளிர்ச்சியான காயும் கூட. வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் கூட நம்ம இதை சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளவு நல்லது. கைகளை வச்சு நல்லா அழுத்தி பிசையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே வெளிப்படுங்க. நான் எக்ஸ்ட்ராவாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம். இது 4 டேபிள் ஸ்பூன், மொத்தம் 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். மாவு நல்லா டைட்டாக வரணும், அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நான் இதை வேக வைக்கிறதுக்காக குட்டி கேக் டின் எடுத்துருக்கேங்க. உள்ளே எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மிக்ஸ் எடுத்து இதில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் பாத்திரம் பயன்படுத்துங்க. இல்லைனா தட்டு கூட நல்லா குழியாக இருக்கக்கூடிய தட்டை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரே லெவலாக இருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இதை நம்ம வேக விட போகிறோம். வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி இப்போ நல்லா சூடாயிடுச்சு. நான் 5 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கனால 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். தோலை நீக்கிட்டு ப்ளஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி 4 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில் எடுத்துருக்கிறேன். 2-3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாமே சுத்தமாக கழுவிட்டு தோலை நீக்கிடுங்க. தக்காளியை வந்து கீரல் அப்படியே போட்டு வச்சிடலாம். வெங்காயம் மட்டும் தோல் நீக்கிட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வேக விட போகிறோம். மேலே இட்லி தட்டை வச்சுக்கலாம். நாம் மிக்ஸை வந்து இந்த பேனில் மாற்றி வச்சுருக்கோம். அதே இதில் நான் வச்சிடுறேன். இப்போ மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு, நீங்கள் குச்சி இல்லைனா கத்தி வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் ஒட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் வேக விடுங்க. 15 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை வெளியே எடுத்துகிட்டு நல்லா சூடு ஆற விடணும். இந்த தட்டையும் நான் வெளியே எடுத்துடுறேன். உள்ளே இருக்கிற அந்த பாத்திரத்தையும் வெளியே வச்சுட்டு நல்லா சூடு ஆற விட்டுடலாம். வேக வச்ச வெங்காயம் தக்காளி நல்லாவே சூடாறிடுச்சுங்க. இந்த வரமிளகாயில் இருக்கக்கூடிய காம்பை நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே இந்த வெங்காயத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். தக்காளியில் இருக்கக்கூடிய தோலை நான் எடுத்துடுறேன். தோலை இந்த கிண்ணத்துலேயே போட்டுக்கோங்க. அதில் இருக்க தண்ணியிலே நம்ம அதை அலசி எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த சதை பகுதி எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். தோலை நீக்கிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா தக்காளியும் நம்ம மாற்றிடலாம். தக்காளி தோலை அந்த வேக வச்ச தண்ணியிலே அலசி எடுத்துட்டாங்க. இந்த திப்பி நமக்கு தேவை கிடையாது. இந்த தண்ணியை நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். எவ்வளவு மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மைய அரைச்சிக்கலாம்.
நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்கல. அந்த வெங்காயம் தக்காளி தண்ணியும் நம்ம தோல்லேருந்து சேர்த்த தண்ணியும் தான். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம வேக வச்ச பீர்க்கங்காய் பாருங்கள் நல்லாவே சூடு ஆறிடுச்சு. நல்லா கத்தி வச்சு நம்ம சுற்றியும் அப்படியே எடுத்து விட்டாலே போகிறோம். இந்த மாதிரி நம்ம லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கவுத்து போட்டாலே வந்துடும். பாருங்கள் ரொம்ப சுலபமாக வந்துருச்சு. நம்ம எண்ணெய் தடவுனதுனால ரொம்ப ஈஸியாகவே எடுக்க வந்துருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன துண்டுகளாக தான் கட் பண்ணுறேன், ரொம்ப பெருசாக கட் பண்ணல. எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ சின்னதோ பெருசோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப பொடிசாக நறுக்கக்கூடாது. நம்ம வந்து பீர்க்கங்காயை நறுக்கி தான் சேர்த்துருக்கோம். அரைச்சி சேர்த்துருந்தா நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணாலும் குட்டியாக நறுக்கினாலும் அது கரையாது. இது நம்ம நறுக்கி சேர்த்ததுனால ரொம்ப குட்டி குட்டி பீஸஸாக நம்ம நறுக்குனா கரைஞ்சிரும். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க. பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 4 அல்லது 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க. நாம் கட் பண்ண பீசஸை ஃப்ரை பண்ணி தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எண்ணெயில் சேர்த்து செய்கிறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக கூட கிரேவியில் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரை பண்ணிவிட்டு தாங்க சேர்க்க போகிறேன். டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொரு பீஸாக இதில் போட்டுக்கலாம். இதில் வேகிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. லைட்டாக அப்படியே ஒரு கலர் மாதிரி வந்த உடனே எடுத்துடணும். நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். இப்போ எண்ணெயில் போட்ட பீசஸ்லாம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு கலர் வந்தால் போதும். இப்போ நம்ம வெளியே எடுத்துகிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம எல்லா பீஸையும் எண்ணெயில் போட்டு ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நான் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம பொரிச்சது போக பார்த்திங்கன்னா அந்த பேனில் மீதம் எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயை நம்ம கிரேவிக்கு பயன்படுத்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம். சோம்பு சீரகம் பொரியட்டும். நாம் சேர்த்த சோம்பு சீரகம் நல்லாவே பொரிஞ்சிடுச்சுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை அலசி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் பரட்டி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பரட்டியாச்சுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயில் பரட்டி விட்டுட்டோம். இப்போ அரைச்ச வெங்காயம் தக்காளி அந்த விழுதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிடும். சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் எண்ணெயில் நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டோம், வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா கலந்து விட்டாலே போதும். வெங்காயம் தக்காளி விழுது சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நான் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கிரேவியோட திக்னஸை பொறுத்து நீங்கள் தண்ணியை வந்து எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. திக்காக வேணும்னா அப்படியே திக்காக வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் தண்ணியாக அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தாங்க போகிறேன், ஏன்னா ரொம்பவே திக்காக இருக்குது. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்க ஆரம்பித்த உடனே உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் அப்போவே சேர்த்து விட்டுக்கலாம். கிரேவி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு உப்பு மட்டும்தான் குறைவாக இருந்தது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு மட்டும்தான் சேர்த்தேன். காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். நல்லா ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் எண்ணெயில் பொரித்த அந்த பீசஸை இதில் சேர்த்துடுறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பொரிக்காமலும் சேர்க்கலாம். பொரித்து சேர்க்கும்பொழுது டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும், அதுக்காக சேர்க்குறேன். எண்ணெய் ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க பொரிக்காமல் அப்படியே வேக வச்சதை சேர்த்தும் செய்யலாம், அதுவும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த பீசஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம கட் பண்ணி தான் போட்டிருக்கோம். அரைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கரையாது. நம்ம கட் பண்ணி போட்டதுனால ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு கொதி வந்தாலே போதும். நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டு பொரிச்சு வர வச்சுருக்கோம், அதனால் வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டுட்டோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். அப்படியே பொறுமையாக பிரட்டி பாருங்கள். ஒவ்வொரு பீஸும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம ஏற்கனவே மசாலாலாம் வந்து அந்த பீசஸில் சேர்த்துருக்கோம், கிரேவிலையும் சேர்த்துருக்கோம். டேஸ்ட் அவ்வளவு அருமையாக அட்டகாசமாக இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பீர்க்கங்காயை வச்சு அருமையான கிரேவி நம்ம தயார் பண்ணிட்டோம். இதை கோஃப்தா கறின்னு கூட சொல்லலாம். டேஸ்ட் அவ்வளவு சூப்பராக இருக்கும். நம்ம பீர்க்கங்காயை பொடியாக நறுக்கி போட்டு செஞ்சுருக்கோம். இதே நீங்கள் அரைச்சி போட்டு செய்யலாம். நார்மலாக நம்ம கூட்டு பொரியல்லாம் செஞ்சு கொடுப்போம், ஆனால் இப்படி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள்.
ஒவ்வொரு பீஸுமே உடையாமல் அவ்வளோ நல்லா வந்திருக்குதுங்க. இப்போ உங்களுக்காக தான் நான் கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு காட்ட போகிறேன். நல்லா ஸ்பூனை வச்சோன்னா அவ்வளோ சாஃப்டாக இறங்குது பாருங்கள். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? நாம் நறுக்கி போட்டிருந்தாலும் பீர்க்கங்காய் நல்லாவே வெந்திருக்குதுங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அந்த பீஸ் வந்து நமக்கு பல்லில் கடிப்படும் பொழுது அவ்வளவு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். அதுக்காக தான் நான் நறுக்கி போட்டு செஞ்சேன். நல்லா வெந்து ரொம்ப சாஃப்டாக இருந்து நம்ம சமையல் சோடா கூட நம்ம அதில் சேர்க்கலை. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதில் தேவையான உப்பு காரம் சேர்த்துருந்தோம். கிரேவிக்கு தேவையான உப்பு காரமும் நம்ம சேர்த்துருந்தோம். ஓவராலாக சொல்லணும்னா உப்பு காரம்லாம் அவ்வளோ அருமையாக பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. இது வரைக்கும் பீர்க்கங்காயை வச்சு இப்படி ட்ரை பண்ணனா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கிரேவியை பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான், இடியாப்பம் இந்த மாதிரி எல்லா விதமான டிஃபனுக்கும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சாதத்துக்கு சேர்த்தும் சாப்பிட்லாம். அருமையாக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.